பிஓக்யூ பில் ஆஃப் குவான்டிட்டி. பிஓக்யூனா என்ன, பில்டர்ஸ் எப்படிலாம் ஏமாத்துறாங்க, பிஓக்யூவோட அட்வான்டேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு பிஓக்யூனா நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னா அந்த வீட்டுக்கு உள்ள A to Z மெட்டீரியல், லேபர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பில்டர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இன்ன தேதிக்கு 2300, 400, 500ன்ட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரேட் சொல்கிறாங்கல்ல, இதைத்தான் கரெக்டாக ஒரு வீட்டுக்கு இவ்வளோ தான் செலவாகுங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் பிஓக்யூ. பில்டர் ஸ்கேம். பில்டர் ஸ்கேம்னு நான் ஏன் சொல்கிறேங்கிறது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், நம்ம ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா கிளைண்ட்டிட்ட கிளாரிஃபை பண்ணிடணும். இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டில் வரும், இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டில் வராதுங்கிறத. மேஜராக 3 விஷயம்தான் ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. ஃபஸ்ட்டு வந்து செப்டி டேங்க், செகண்டு காம்பவுண்ட் வால், தேர்டு வந்து ஸ்டேர் கேஸு. ஸ்டேர் கேஸு வீட்டுக்கு வெளியே இருந்தால் ஸ்கொயர் ஃபீட்டில் வரும், வீட்டுக்கு உள்ளே இருந்தால் ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், நம்ம சொந்த ஊர்லேயே, நம்ம வெளியூர்லேயோ இல்லை ஃபாரின்லேயோ இருக்கிறோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், விசாரிக்க சொல்லுவோம் யார் வந்து வீடு நல்லா கட்டி கொடுக்குறா அப்படின்ட்டு. ஒரு 2-3 பேரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து யார் கம்மியாக சொல்கிறாங்களோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்கள செலக்ட் பண்ணி மொத்த கான்ட்ராக்டாக கொடுத்துருவோம். ஓகே, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு, பிளான் ஓகே ஆயிடுச்சு, எல்லாமே சைன் போட்டாச்சு, அவ்வளோதான், வேலை ஆரம்பிச்சிடும். நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம் காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும் அப்படிமோ. அவரு சரிம்பாரு, ஏதாவது எக்ஸ்ட்ரா இதை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுங்க, இந்த இடத்துல ஒரு கபோர்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கும் எல்லாத்துக்கும் சரிம்பாரு, எது கேட்டாலும் சரின்னு சொல்லிடுவார். நம்மளும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு வழியாக வீட்டு வேலை முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் இல்லை, ஒரு வருஷமே ரொம்ப அதிகம், ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் வீட்டை பார்த்தா தெரியும் அவர் வந்து கட்டியிருக்க லட்சணம். நீங்கள் கேட்கலாம், அப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காசு கம்மியாக வாங்குறவங்க குவாலிட்டியாக பண்ணி தர மாட்டாங்களான்னு. பண்ணி தருவாங்க, ஆனால் 90% அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ப்ராஃபிட்டை தான் பார்ப்பாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே என்ன வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் இது மாதிரி ஏமாந்துட்டேன், நீங்கள் யாரும் இனிமேல் இது மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. பில்டிங்கில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது, நானும் லீவுக்கு வருவேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லுவேன். அவர் நான் அந்த ஆள் வர சொல்கிறேன் பாரு, லீவு முடிஞ்சிடும், இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரு தடவை ஒரு பெரிய இஷ்யூ, லிண்டல் பீமில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை சரி பண்ணாட்டி அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிரும். அதான் நான் சொல்கிறேன், அவர் சரி பண்ணிதாங்க அப்படின்ட்டு. இப்படியே போயிட்டே இருந்துச்சு, ஒரு பெரிய லீவ் வந்துச்சு. அதோட அவர்கிட்ட சொன்னேன், நான் இப்போ லீவுக்கு வரேன், எனக்கு இந்த இவ்வளோ நாள் இருப்பேன், அதுக்குள்ளே எனக்கு இதை பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி அப்படின்றாரு. கடைசி நாள் லீவு முடிகிறதுக்கும் நாள் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி இதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு. அதோட நீங்கள் இனிமேல் எந்த வேலையுமே பார்க்க வேணாம். அவர் வந்து அந்த வேலையை பார்க்கல, முடிக்கலை. முடிச்சுட்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நம்ம அமௌண்ட் கொடுக்கலாம். எதுவுமே பண்ணாமல் அந்த வேலையை ஃபுல்லாக முடிக்காமல் அவர் மேலே மிஸ்டேக் வச்சுட்டு அதை அவர் பண்ணலைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து அவர் வந்து காசு கேட்குறாரு. ஓகே, பிரச்சனையே இல்லை, இனிமேல் நீங்கள் எதுவும் பார்க்க வேணாம் அப்படின்ட்டு அவர் நான் ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பத்திரம், அவர் கொடுத்த பிளானு எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது தான் தெரியுது எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காருன்ட்டு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வந்து அவர் கொடுத்த பிளான். இந்த பிளானில் டாய்லெட் ஸ்லாப்பை பாருங்கள், 7க்கு 8 28 ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த 28 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டிங்க்கு போட்ட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே போட்டிருக்காரு. அப்படி கனெக்ட் பண்ணோம்னா 46,200 அந்த ஸ்லாபுக்கு மட்டும் ஆகுது. இது வந்து 2019 போட்ட எஸ்டிமேஷன். 2019 அவர் போட்ட எஸ்டிமேஷனை 2025 நான் போட்டு பார்த்தேன், எவ்வளோதான் அந்த டாய்லெட் ஸ்லாபுக்கு வருது ஆக்சுவலாக அப்படிங்கிறத. அதோட வித்து, லென்த்து, திக்னஸ், டோட்டல் சேஃப்டி எல்லாம் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் காங்கிரீட்டு, அதே மாதிரி ஸ்டீல் இன்க்ளூட் ஆல் சார்ஜஸ்னா அதை கம்பி கட்டுறவங்க எல்லாமே, மெட்டீரியல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு கிலோக்கு 80. அதே மாதிரி பெயிண்ட், ஆல் சார்ஜஸ், சாரம் கட்டுறது எல்லாமே சேர்த்து அதுக்கு 30. எலக்ட்ரிக் வந்து அந்த அமௌண்ட்லேருந்து 10%, கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் வந்து அந்த அமௌண்ட்லேருந்து 10%. டோட்டலாக கனெக்ட் பண்ணால் 10,000 கூட வரல, 9,417 இவ்வளோதான் வருது. ஆனால் அவர் போட்டு வச்சிருக்கிறது 46,200. இந்த டாய்லெட் ஸ்லாபில் மட்டும் எனக்கு 37,000 லாஸ். இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக எடுத்தேன்னா அதுவே ஒரு தொகை வந்துடும். தயவுசெய்து இனிமேல் வீடு கட்டுறவங்க பிஓக்கு எடுத்துருங்க. இதை கொஞ்சம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எனக்கு லைக்கோ சப்ஸ்கிரைபோ நான் அதெல்லாம் எய்ம் பண்ணிலாம் இதை போடலை. எனக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி யாரும் ஏமாந்துட வேணாங்கிறதுக்காக தான் போட்டேன். அதே மாதிரி அவரை பழி வாங்கணும், அந்த பில்டரை, அவருக்கு வந்து கான்ட்ராக்ட்லாம் போகக்கூடாது, அந்த நோக்கத்திலலாம் போடல. இல்லாட்டி அவர் ஃபோட்டோவே என்கிட்ட இருக்குது, டேரெக்டாக நான் எடுத்து போட்டு இவர் தான், இந்த ஊர் தான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். எனக்கு அதெல்லாம் நோக்கம் கிடையாது. இனிமேல் அவர் பண்ணுறதையாவது ஒழுங்காக பண்ணணும், அவ்வளோதான். நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாற வேணாம். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.